இந்த தருணத்தில் அப்பல்லோ வாயிலில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், முதலமைச்சரின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? அது பற்றி அண்மை தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா? அவருக்கு எந்த விதமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது? கணேஷ், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று மாரடைப்பால் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு ஏஞ்சியோ பரிசோதனையானது செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அவருடைய மருத்துவர்கள் தகவல் தற்போது கிடைத்துள்ளன. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவருக்கு நேற்று மாலை 4 மணிக்கு மேல் மாரடைப்பானது. அவருக்கு இதய நோய் நிபுணர்கள், அதே போல சுவாசத்துக்கு சிகிச்சை அளிக்கும் நிபுணர்கள் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர்கள் தொடர்ச்சியாகவே தமிழக தொடர் சிகிச்சையை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுடைய தொடர் கண்காணிப்பில் முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது வரை உள்ளார். தற்போது நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியிடம் பேசலாம். சுப்பிரமணி, முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது என்று தற்போது கூறப்பட்டிருக்கிறது? இது பற்றி அதிகாரப்பூர்வமான அறிக்கை ஏதாவது இருக்கிறதா? அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை இதுவரை வெளிவரவில்லை. முதல்வரின் உடல்நிலை குறித்து மருத்துவ அறிக்கை நேற்று மாலை வெளிவந்தவுடன் அதிமுக தொண்டர்கள் மருத்துவமனை முன்பு அதிக அளவில் கூடியிருந்தார்கள். அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழாத அடிப்படையில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக டிஜிபி ராஜேந்திரன் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினார் டிஜிபி அலுவலகத்தில். அதன் பிறகு அனைத்து மாவட்ட எஸ்பிக்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. காலை 7 மணிக்கு அனைவரும் அந்தந்த காவல் நிலையத்தில் காவல் சீருடையுடன் அணிந்து அங்கு ஆஜராகியிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பணிக்கு திரும்பி இருக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் அந்த கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு பணியில். அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது மட்டுமல்லாமல் மற்ற பிரிவு, அதாவது சிபிசிஐடி, அதே போல மத்திய குற்றப்பிரிவு, அது மட்டுமல்லாமல் பொருளாதார குற்றப்பிரிவு, இது போன்ற பிற விங்குகளில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் சீருடை அணிந்து உடனடியாக இன்று காலை 7 மணிக்கு பணிக்கு வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த அனைத்து உத்தரவுகளும் சுற்றறிக்கையாக அந்தந்த மாவட்ட எஸ்பிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டம் முழுவதுமாக பாதுகாப்பு பலப்படுத்தும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கணேஷ், தற்போது அனைத்து காவலர்களுமே 7 மணிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும், யாருக்கும் விடுப்பில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றி காவல்துறை தரப்புல என்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது? யாருக்கும் விடுமுறை இல்லை என்ற உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விடுமுறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். இன்று காலை 7 மணிக்கு அவர்கள் பணியில் இருக்க வேண்டும் என்ற உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் அந்தந்த மாவட்ட எஸ்பிக்களுக்கு ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதுமாக உஷார்படுத்தப்பட்டு தயார் நிலையில் காவல்துறை இருக்க வேண்டும் என்ற உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் 900 அதிரடிப்படை வீரர்கள், அதாவது துணை ராணுவத்தினர் தயார் நிலையில் இருப்பதாக மத்திய அரசு தரப்பில் தமிழக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், கிட்டத்தட்ட 2000 போலீசார் அந்த மருத்துவமனை வளாகத்தை சுற்றி பாதுகாப்பு பணியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன? எத்தனை போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? மருத்துவமனையின் வாயில்கள், எத்தனை வாயில்கள் இருக்கின்றன? அந்த வாயில்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அண்ணா சாலையிலிருந்து மருத்துவமனைக்குள் நுழையக்கூடிய கிரீம் சாலையில் நேற்று இரவில் இருந்தே வாகனம் செல்வதற்காக தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலையிலிருந்து இருசக்கர வாகனங்கள் மட்டும் செல்வதற்கான அனுமதியை காவல்துறை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல எத்திராஜ் சாலையிலிருந்து கிரீம் சாலைக்கு வரக்கூடிய சாலையும் தடுப்பு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கொச்சின் ஹவுஸ் அந்த வழியாக வரக்கூடிய மருத்துவமனை செல்லக்கூடிய சாலையும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவமனையின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய காதர் நவாஸ்கான் சாலை, அந்த சாலையும் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் செல்வதற்காக அந்த சாலை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல மருத்துவமனை ஊழியர்கள், அதே போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகள், உறவினர்கள் அனைவருமே அது தொடர்பான அடையாள அட்டையை காண்பித்தால் மட்டுமே மருத்துவமனைக்குள் செல்வதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், சுப்பிரமணி இணைப்பில் இருங்கள். தற்போது நம்முடைய செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், அப்பல்லோ மருத்துவமனை முன்பாக ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள்.
தற்போது அங்கு எந்த விதமான ஒரு சூழல் நிலவுகிறது? தொண்டர்களின் மனநிலை என்ன? அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா 70 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 70 நாட்களே நேற்று மாலையிலிருந்து தான் அதிக அளவிலான கூட்டம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் தங்கதுரை அதற்கு உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கார். தமிழகத்துடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அனைத்து அதிமுகவுடைய அனைத்து செயலாளர்களுமே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு அணி இருக்கிறது அதிமுகவிலே. அந்த பல்வேறு அணியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த அமைச்சர்களும் இங்கே அப்போலோவில் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் இருந்து, ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக செயலாளர் இருந்து பெரும்பாலானோர் நேற்று இரவில் இருந்து இங்கே தான் இருக்கிறார்கள். நேற்று இரவெல்லாம் மழை பெய்தது. அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் இங்கு ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த அப்போலோ மருத்துவமனைக்கு பிரதான வாயிலுக்கு வெளியே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். பேரிகார்டுகள் அமைத்து ஒழுங்குபடுத்தக்கூடிய அளவிற்கு தொண்டர்களை கூட்டம் என்பது நேற்று இரவு கட்டுக்கடங்காத அளவிற்கு வந்தது. அதனை அடுத்து ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நேற்று மாலை அந்த மாரடைப்பு செய்தி கேட்டு பல்வேறு தொண்டர்கள் இங்கே குவிந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பேரிகார்டு, வழக்கமோ இங்கே பேரிகார்டுலாம் அமைக்க மாட்டாங்க. இந்த நிலையில் தொண்டர்கள் கூட்டம் அதிக அளவிலே வந்ததன் அடிப்படையில் தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு கூட ஆளுநர் பின்புறமாக தான் வந்தார். அந்த அளவிற்கு கூட்டம் என்பது நிறைந்ததை நம்மால் பார்க்க முடியுது. நேரடியாக மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவங்களை நாம் கேட்கலாம். சார், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன தகவல் சொல்லுங்க. வரேன், அம்மாவை ரொம்ப நாளா பார்க்கணும். எப்படி இன்னைக்கு அம்மா எங்களை பார்த்துருவாங்க அந்த நம்பிக்கையில நாங்க ராத்திரில இருந்து இங்கே தான் இருக்கோம். நீங்க எங்க இருந்திருக்கீங்க? எப்ப இருந்திருக்கீங்க மேடம்? நாங்க 75 நாளா இங்க தான் இருக்கிறோம். அப்போலோல தான். நேற்று காலையில இருந்து இங்க தான் இருக்கிறோம். நாங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு புரளி வந்தது. புரளின்னு தான் நினைக்கிறோம். நாங்க அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்களும் செய்யாத பிரார்த்தனை கிடையாது. ரெண்டாவது, அம்மா எல்லா கோயில்களையும் பழுதடைஞ்ச கோயிலெல்லாம் புதுப்பிச்சிருக்கிறாங்க. அன்னதான திட்டத்தெல்லாம் உருவாக்குனது தமிழ்நாட்டிலே அம்மா மட்டும்தான். அதனால அம்மா கண்டிப்பா அம்மா உள்ள உப்பிட்டவரை உள்ளெல்லாம் தெய்வம் எங்கள் அம்மா கைவிடாதுன்ற எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் பின் தர்மம் வெல்லன்ற மாதிரி எங்கள் அம்மா தர்ம தேவதை. எங்கள் அம்மா ஒரு எடுத்துக்காட்டாக எல்லா நாட்டு மக்களுக்கும் எங்கள் அம்மா ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தாங்க. பல நன்மைகளும் பல உதவிகளையும் செய்து ஏழை என்ற சொல்லே இல்லாத அளவுக்கு பிள்ளைங்களுக்கு மடிக்கணினிலாம் கொடுத்து அவங்களுடைய மனப்பூர்வ ஆசீர்வாதத்தை குழந்தைங்கள்லேருந்து வயது முதிர்ந்த வரைக்கும் எங்கள் அம்மா நல்லது செஞ்சுருக்கிறாங்க. அவங்க கஷ்டத்தை நல்லது கெட்டது துக்கத்துங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா கை கொடுத்து அவங்களெல்லாம் தூக்கி இருக்கிறாங்க. பெத்த பிள்ளை பார்க்காத ஒரு பெரிய முதியோர்களை கூட இன்னைக்கு அம்மாவுடைய பென்ஷனால இன்னைக்கு அவங்கலாம் இன்னைக்கு அந்த பென்ஷனை வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. 20 கிலோ இலவச அரிசி கொடுத்துருக்குறாங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு தகவல் என்ன சொல்லப்பட்டது? அரியலூர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் நான். எங்கள் அம்மா பூர்ண நலத்தோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறார். வதந்திகளை நம்ப வேண்டாம். நாங்கள் ஒவ்வொரு கோயில்களிலும் யாகம் வளர்த்துக்கிட்டோம், ஒவ்வொரு கோயிலையும் பூஜைகள் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முறையாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் அம்மா பிறந்த குழந்தையில இருந்து கருவறை வரைக்கும் எல்லா நலத்திட்ட உதவிகளும் செஞ்சுருக்கிறாங்க. எப்போ கிளம்பி வந்தீங்க ஊர்ல இருந்து? என்ன தகவல் சொல்லப்பட்டது? உடல்நிலை சரியில்லை, மாரடைப்பு காரணமாக சிறிது அட்டாக் வந்திருக்கு. மற்றபடி எந்த பிரச்சனைகளும் அம்மாவுக்கு இல்லை. இது வதந்தியை நம்ப வேண்டாம். கைவர்கள் எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். எங்கள் அம்மா எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்காங்க. அம்மா நல்லா பூர்ண நலத்துடன் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். நீங்க சொல்லுங்க சார், எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கு? நான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். அம்மா 6 மணிலேருந்து இங்கே தான் நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனால் அம்மா வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நேற்று இரவுல இருந்து நிறைய பேர் தொண்டர்கள் மழையை பொருட்படுத்தாமல் இருந்தாங்க. எதற்காக நீங்க எல்லாம் ஒன்று கூடி? 9 மணிக்கு விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுலேருந்து வந்திருக்கோம். இரவு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கோம். அம்மாவோட நல்லபடியாக உடல்நலம் தேடி மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அவங்கள விட்ட கடவுள் யாரும் கிடையாது. எங்களுக்கு நிச்சயமாக வருவாங்கன்ற நம்பிக்கையில் முழுக்க நாங்கள் காத்திருப்போம். அம்மா வருவாங்க, திரும்ப தமிழகத்தை இந்தியாவோட தலை சிறந்த மாநிலமாக ஆக்குவாங்க. அதாவது நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அவர்கள் அந்த இரவு அந்த நேரத்தை கூட பார்க்காமல் அதிகாலை என்ற நேரத்தில் கூட இங்கு ஏராளமான மக்கள் குவிந்திருப்பதை நம்ம தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். நேற்று இரவு நாமும் நேற்றிருந்து இங்கே தான் இருக்கோம். நேற்று இரவு கனமழை பெய்தது. அதையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான தொண்டர்கள் இங்கு குவிந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. கணேஷ், ரமேஷ் இணைப்பிலே இருங்கள். நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் சில தகவல்களை தற்போது கேட்க வேண்டியிருக்கிறது. ஸ்டாலின், முதலமைச்சருக்கு ஆன்ஜியோ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆன்ஜியோ பரிசோதனை என்பது என்ன? அந்த பரிசோதனை முதலமைச்சருக்கு என்ன காரணத்திற்காக மேற்கொள்ளப்பட்டது? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க?
கணேஷ், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மாரடைப்பு நேற்று மாலை ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு ஏஞ்சியோ பரிசோதனையானது செய்யப்பட்ட மருத்துவமனை தரப்பிலிருந்து நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த ஏஞ்சியோ பரிசோதனையை பொறுத்தவரை பொதுவாகவே இதய நோய் சார்ந்த நோயாளிகளுக்கு இந்த ஏஞ்சியோ பரிசோதனையானது பொதுவாகவே செய்யப்படும். அந்த அடிப்படையில் நேற்று மாலை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து இந்த ஏஞ்சியோ பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஒரு இதயம் இயங்குவதற்கு அதனுடைய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் பொழுது மாரடைப்பானது ஏற்படுகிறது. இந்த இரத்த குழாயில் இந்த அடைப்பை சரி செய்வதற்காக ஏஞ்சியோ பரிசோதனையானது செய்யப்படும். அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கும் இந்த பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே அவர்தான் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு தொடர்ச்சியாகவே அவருடைய தலைமையின் கீழ் தான் இந்த சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவருடைய ஆலோசனையின்படியும் அறிவுரையின்படியும் இந்த ஏஞ்சியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழு, அந்த எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழுவில் ஒரு இதய நோய் பிரிவை சேர்ந்த நிபுணரும் அடங்கியிருப்பார். அவரும் பல்வேறு விதமான ஆலோசனைகளை தற்போது அப்போலோ மருத்துவமனையில் உள்ள மருத்துவ நிபுணர்களுக்கு வழங்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு ஏற்பட்ட இந்த மாரடைப்பு அது மேலும் ஏற்படாமல் தடுப்பதற்காக இந்த ஏஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த இரத்த குழாய் இதயத்துக்கு செல்லும் இந்த இரத்த குழாயில் உள்ள அடைப்பை சரி செய்வதற்காகத்தான் இந்த ஏஞ்சியோ பரிசோதனையானது செய்யப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்துள்ளன. நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நேற்று மாலை 4 மணிக்கு மேல் இந்த மாரடைப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு தொடர்ச்சியாகவே அவர் 3 பிரிவுகளை சேர்ந்த அதாவது இதய நோய் பிரிவு நிபுணர்கள், அதே போல சுவாசத்திற்கு ஆதரவளிக்கும் சிகிச்சை அளிக்கும் நிபுணர்கள் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர்கள் உள்ளிட்ட 3 பிரிவுகளை சேர்ந்த இந்த நிபுணர் குழுவால் தொடர்ச்சியாகவே தற்போது கண்காணிக்கப்பட்டு வருகிறார். அவர் பல்வேறு விதமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கணேஷ், ஸ்டாலின் இணைப்பிலேயர்கள் தற்போது நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் பேசலாம். சுப்பிரமணியன், ஒட்டுமொத்த தேசமும் தற்போது அப்பல்லோ மருத்துவமனை தான் உற்று நோக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். தமிழக அரசின் மையப்புள்ளியாக அப்பல்லோ மருத்துவமனை மாறி இருக்கிறது. தற்போது அந்த அப்பல்லோ மருத்துவமனை எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது? முதல்வரின் உடல்நிலை குறித்து நேற்று மாலை மருத்துவ அறிக்கை வெளிவந்தவுடன் அதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் இங்கே குழுமியிருக்கிறார்கள். உடனடியாக தமிழக டிஜிபி ராஜேந்திரன் மருத்துவமனைக்கு வந்து பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை நடத்தினார். அதே போல சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜும் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 5 துணை ஆணையர்களுக்கும் அதிகமான காவல்துறை உயரதிகாரிகள் இந்த மருத்துவமனையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான விரிவான ஏற்பாடுகளை செய்தார்கள். முதல் கட்டமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. இந்த பகுதிக்குள் வாகனங்கள் வராத வகையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2000த்திற்கும் அதிகமான போலீசார் இந்த மருத்துவமனையை சுற்றி பாதுகாப்பு பணிகள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த அசம்பாவித சம்பவங்களும் நிகழாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்தந்த மாவட்ட பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது? முக்கியமாக அப்பல்லோ மருத்துவமனையின் வாயில்களை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பொதுமக்கள் அந்த இடத்துல, தொண்டர்கள் அந்த இடத்துல அதிகம் குழுமி இருப்பதால பின்புற வாசல் வழியாகத்தான் வந்து சென்றார். எனவே அந்த வாயில்களை பாதுகாப்பதற்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பாக கிரீம் சாலையில், அண்ணா சாலையிலிருந்து கிரீம் சாலை வரை செல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒரு அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும், அதன் தொடர்ச்சியாக அப்பல்லோ மருத்துவமனை நுழைவாயிலில் மற்றொரு அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எத்திராய் சாலையிலிருந்து கிரீம் சாலையில் வரக்கூடிய அந்த பகுதியில் மற்றொரு அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் கொச்சின் ஹவுஸ் பகுதியிலிருந்து மருத்துவமனைக்கு வரக்கூடிய சாலையிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் காதர் நவாஸ்கான் சாலையில் மட்டும் 2 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஏனென்றால் காதர் நவாஸ்கான் சாலையிலிருந்து 2 பாதைகள் வழியாக சுலபமாக மருத்துவமனைக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த பகுதியிலும்
யாரும் உள்ளே வராத அளவுக்கு பாதுகாப்பு விடப்பட்டிருக்கிறது. முழுமையான சோதனைக்கு பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிற்கான அனுமதி காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதல்வரை உடல்நிலை குறித்து அடுத்த கட்ட விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக அதிமுக தொண்டர்களும் அதிக அளவில் இங்கே காத்திருக்கிறார்கள். கொட்டும் மழையும் பார்க்காமல் அவர்கள் நேற்று இரவில் இருந்தே இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். கணேஷ், தொண்டர்களை பற்றி குறிப்பிட்டீர்கள் சுப்பிரமணியன். தொண்டர்களின் மனநிலை தற்போது எப்படி இருக்கிறது என்பது பற்றி அங்க இருக்கும் நம்முடைய செய்தியாளர் ரமேஷிடம் நாம் இப்போ கேட்கலாம். ரமேஷ், ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களை நமக்காக நீங்கள் வழங்கினீர்கள். இந்த தருணத்தில் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களின் நம்பிக்கை என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? இவர்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு அதிக அளவிலான கூட்டம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 70 நாட்களுக்கு மேலாக முதல்வர் சிகிச்சை பெற்று வந்தாலும் கூட நேற்று மாலை தான் இந்த இடத்திலே ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்தது, தொண்டர்கள் கூட்டம் என்பதை பார்க்க முடியுது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். தற்போது கூட நம்ம வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்திருக்கார். அவரிடம் நேரடியாக பேசலாம். மேடம், நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன தகவல் சொல்லப்படுது? மாவட்டம் மேட்டூர்லேருந்து வந்திருக்கோம். மாண்புமிகு இதய தெய்வம் தமிழகத்தினுடைய 7.5 கோடி மக்களின் தாயாக விளங்குகின்ற 2 கோடி கழக தொண்டர்களின் குல விளக்காக விளங்குகின்ற மாண்புமிகு அம்மா அவர்கள் நேற்றைய தினம் ஐசியூ வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி கேட்டு அறிந்தவுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம். அம்மா அவர்களுக்கு தெய்வ சக்தி பலமாக இருக்கின்றது. தொண்டர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு அந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள். கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் இரவு முழுவதிலும் அங்கு ஏராளமான தொண்டர்கள் நம்பிக்கையோடு முதலமைச்சர் பூரண நலம் பெற்று பணிக்கு திரும்புவார் என்ற நம்பிக்கையோடு அங்கு குழுமியிருக்கிறார்கள். நம்மிடம் பேசும் அங்கு குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒவ்வொருவரும் அந்த நம்பிக்கையை தான் வெளிப்படுத்தி வருகிறார்கள். தற்போது நம்முடைய நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திகை செல்வன், தற்போது முதலமைச்சருக்கு ஆன்ஜியோ சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ரிச்சர்ட் பேலேவின் ஆலோசனையின்படி சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த தகவல்கள் பற்றி விரிவாக சொல்லுங்கள். இன்று அதிகாலை 4 மணி அளவில் அவருக்கான ஆன்ஜியோ சிகிச்சை அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் நேற்று மாலை 4:30 மணி அளவில் அவருக்கு திடீரென்று கார்டியாக் அரெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மாரடைப்பு வந்த பிறகு உடனடியாக அவருடைய உடல்நிலையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்ற ஒரு கவலை வாய்ந்த ஒரு செய்தி அந்த தொண்டர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வந்த அந்த உடல்நிலையில் திடீரென்று ஒரு பின்னடைவு என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து அவருக்கான தொடர் கண்காணிப்பில் முதலமைச்சர் வைக்கப்பட்டிருந்தார். இதய நோய் நிபுணர்கள், அதே போல கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் உள்ளிட்டவர்களுடைய தொடர் கண்காணிப்பில் முதலமைச்சர் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை 4 மணி அளவில் அவருக்கு ஆன்ஜியோ சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று ஒரு உறுதியான தகவல்கள் மருத்துவ வட்டாரத்திலிருந்து நமக்கு தெரிகின்றது. காலை அவர் ஆபரேஷன் தியேட்டரில் அவருக்கு இந்த சிகிச்சை முடித்து அவர் அங்கிருந்து ஐசியூவிற்கு, இன்டென்சிவ் கேர் யூனிட்டிற்கு, அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அங்கே அதற்கு பிறகு 2 மணி நேரமாக மருத்துவர்களுடைய தொடர் கண்காணிப்பில் முதலமைச்சர் இப்போது வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தொடர் கண்காணிப்பில் 2 மருத்துவர்களை பொறுத்தவரை ஆன்ஜியோ செய்யப்பட்டு 2 மணி நேரம் வரை ஆகியிருக்கிறது. இப்போது வரை ஒரு அதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழல் இருக்கிறது. ஆன்ஜியோனுடைய முடித்த பிறகான அந்த 2 மணி நேரம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அளவில் இது 2 மணி நேரம் ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக தெரிவதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆன்ஜியோ முடித்த பிறகு அவசர சிகிச்சை நிபுணர்கள் முதல்வருடைய உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அந்த கண்காணிப்புக்கு பிறகு இந்த ஒரு இது வந்திருக்கிறது. விரைவில் 1 மணி நேரத்தில் அல்லது 7 மணி அளவில் அல்லது 7:30 மணி அளவில் மருத்துவ குறிப்பு ஒன்று வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போலோ மருத்துவமனையிலிருந்து. ஏனென்றால் நேற்றுக்கு 4:30 மணிக்கு அவருக்கு ஏற்பட்ட அந்த கார்டியாக் அரெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மாரடைப்புக்கு பிறகு தொடர் சிகிச்சையில் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு ஆன்ஜியோவும் இப்போது இன்று அதிகாலை அவருக்கு ஆன்ஜியோ சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே எய்ம்ஸ் மருத்துவர்களும், டெல்லியில் ஏற்கனவே அவருக்கு சிகிச்சை அளித்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களும் இன்று வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று இரவே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் இந்த மேல் சிகிச்சைக்காக, கூடுதல் சிகிச்சைக்காக அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்க
இருக்கின்றதாக இப்போது மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே அப்போலோவினுடைய சிறப்பு மருத்துவர்கள், இதய நோய் சிறப்பு மருத்துவர்கள் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலேவிடம் தொடர்ந்து ஆலோசனை பெற்று அவரோடு சேர்ந்து அவருக்கான தொடர் கண்காணிப்பையும் தொடர் சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய அந்த பின்னடைவுக்கு பிறகு உடனடியாக அவர் இன்று அதிகாலை ஆபரேஷன் தியேட்டருக்கு செல்லப்பட்டு அங்கே ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர் இப்போது ஐசியூ யூனிட்டில் இருக்கிறார். மெடிக்கல் வார்டிலிருந்து நேற்று வரை மெடிக்கல் வார்டில் இருந்தவர் இப்போது ஐசியூ யூனிட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஐசியூ யூனிட்டில் தான் வைக்கப்பட்டு அந்த அவசர சிகிச்சை பிரிவில் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார். இந்த 4 மணிக்கு பிறகு 4 மணி அளவில் நடந்த இந்த சிகிச்சைக்கு பிறகு ஆஞ்சியோவுக்கு பிறகு 2 மணி நேரம் ஆகி இருக்கிறது. 2 மணி நேரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரமாக மருத்துவர்களால் பார்க்கப்படுகிறது. இந்த 2 மணி நேரமும் ஓரளவிற்கு ஒரு நல்ல அறிகுறியாக இருப்பதாக மருத்துவர்கள் நம்புகிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக என்ன விதமான எதிர்வினைகள் வந்திருக்கிறது, அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிகிச்சையின் மூலமாக என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் மருத்துவர்களுடைய அதிகாரப்பூர்வமான குறிப்புகள் வரும்போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த 2 மணி நேரம் என்பதையே கூட ஒரு பாசிட்டிவ் சைனாக டாக்டர்ஸ் பார்க்கறாங்க. ஒரு 4 மணிக்கு பிறகு 2 மணி நேரம் இந்த ஆஞ்சியோக்கு பிறகான 2 மணி நேரத்தில் ஒரு என்ன விதமான எதிர்வினைகள் இருக்கிறது என்று பார்த்ததில் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கு. இது ஒரு நல்ல அறிகுறி என்பதாக மருத்துவர்கள் பார்க்கிறார்கள். இது அடுத்தடுத்த கட்டத்தில் எந்த அளவிற்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும், அது எந்த அளவிற்கு அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது மருத்துவ குறிப்பு அல்லது மருத்துவர்களுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வரும் வரை நாம் அது பொறுத்திருக்க வேண்டியிருக்கும். இதற்கிடையில் எய்ம்ஸ் டாக்டர்ஸ், அவருக்கு ஏற்கனவே சிகிச்சை கொடுத்துக் கொண்டிருந்த டெல்லியினுடைய எய்ம்ஸ் மருத்துவர்களும் இன்றைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களும் கூடுதலாக தங்களுடைய நிபுணத்துவம் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல இந்த கடந்த 12 மணி நேரம் என்பது கிட்டத்தட்ட நேற்றைக்கு மாலை 5:30 மணியிலிருந்து 4:30 மணியிலிருந்து இன்றைக்கு இப்போது 6:30 மணி 13 மணி நேரமாக நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிக உன்னிப்பாக கவனமாக அப்போலோ மருத்துவர்களால் கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர் கண்காணிப்பில் ஒட்டுமொத்தமாக இந்த நிபுணத்துவம் வாய்ந்த இதய நோய் மருத்துவர்கள் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து அவரை கண்காணித்து வருகிறார்கள். முதலமைச்சருடைய உடல்நிலையில் இந்த ஆஞ்சியோவுக்கு பிறகான முன்னேற்றம் என்பது எப்படி இருக்கிறது என்பதையும் கண்காணித்து வருகிறார்கள். அந்த விதத்தில் இந்த 2 மணி நேரத்தில் இருக்கின்ற இந்த ஒரு நேர அளவு என்பது ஓரளவிற்கு ஒரு பாசிட்டிவ் சைன்ஸா ஒரு சைன் கொடுக்கிறது, ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கிறது என்பதாக மருத்துவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அவருக்காக மருத்துவ சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மருத்துவமனையினுடைய உயர் பொறுப்பில் இருக்கின்ற முக்கியமான மருத்துவர்களிடமிருந்து பெறுகின்ற ஒரு நம்பகமான செய்தியாக அது நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த இடத்தில் இந்த நேரத்தில் தான் தொண்டர்கள் பெருமளவிற்கு வெளியூர்களிலிருந்தெல்லாம் கூட இன்றைக்கு முதலமைச்சர் பார்ப்பதற்காக அங்கே அப்போலோ மருத்துவமனை முன்பாக குவிந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு முழுவதும் கூட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கேயே இருந்தார்கள். மழைக்கும் இடையிலும் கூட வெளியே எங்கேயும் செல்லாமல் மருத்துவமனையிலே இருந்து கொண்டிருந்தார்கள், கவலை தோய்ந்த முகத்தோடு. ஏனென்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு வாரமாக அந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அப்போது ஒரு பெரிய கவலையில் இருந்தவர்கள் அதற்கு பிறகான சிகிச்சைகளுக்கு பிறகு ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்தெல்லாம் அப்போலோ மருத்துவமனையுடைய அறிக்கைகள் வர வர அதில் ஒவ்வொன்றாக முன்னேற்றங்கள் வந்து அவர் தானாக உணவு உட்கொள்கிறார் என்று மருத்துவர்கள் அறிக்கையை கொடுக்கக்கூடிய சூழல் இருந்தது. அதற்கு பிறகு அலுவல் ரீதியான சில விஷயங்களையும் கூட கவனிக்க தொடங்கி இருக்கிறார் என்று அமைச்சர் அந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் சொல்லும் போதெல்லாம் அந்த அளவிற்கு அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டு வந்திருந்தது. ஆனால் நேற்றைக்கு மாலை 4:30 மணி அளவில் அவருக்கு ஏற்பட்ட இந்த மாரடைப்பு என்பது கார்டியாக் அரெஸ்ட் என்பது ஒரு பின்னடைவாக, மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அவருடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே மருத்துவ சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு சூழலில் இந்த கார்டியாக் அரெஸ்ட் என்பது அவர் மாரடைப்பு என்பது எந்த அளவிற்கு அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், அது எந்த அளவுக்கு பின்னடைவை உண்டாக்கும், அதற்கான சிகிச்சை என்பது எந்த அளவிற்கு கொடுக்க முடியும், அந்த சிகிச்சைக்கான எதிர்வினை அல்லது சிகிச்சைக்கு அவருடைய உடல்நலம் எவ்வளவு தூரம் ஈடுகொடுக்கும் என்பதெல்லாம் ஒரு கேள்வியாக மருத்துவர்கள் மத்தியில் எழுப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு அதிகாலையில் அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆஞ்சியோ சிகிச்சைக்கு பிறகு ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து அவர்
ஐசியூ யூனிட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சிறப்பு சிகிச்சை பிரிவில் அவர் இப்போது வைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இப்போது வந்து கொண்டிருக்கிற தகவல் அடிப்படையில் டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் வந்து கூடுதலாக அடுத்த கட்டமாக உடனடியாக என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பது குறித்த அந்த ஆலோசனைகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வருகின்றன. இப்போதைய நிலையில் இந்த 2 மணி நேரம் ஆன்ஜியோ முடித்து 2 மணி நேரம் ஆகிய சூழலில் அவருக்கு இருக்கின்ற இந்த அவருடைய உடல்நலம் எந்த அளவிற்கு அதற்கு ஈடு கொடுக்கிறது என்பதை பொறுத்து இது ஒரு நல்ல அறிகுறியாக இருப்பதாக மருத்துவர்கள் பார்க்கிறார்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு அது முன்னேற்றத்திற்கு அடையுமா, அது எந்த அளவிற்கு அவர் வந்து உடல்நலம் மீண்டும் நல்ல முறையில் முன்னேற்றம் அடையும் என்பதெல்லாம் தொடர் கண்காணிப்பின் போதுதான் தெரிய வரும். விரைவில் மருத்துவமனையிலிருந்து ஒரு குறிப்புகள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது மருத்துவமனை வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வருகின்றன. கணேஷ், நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், ஏராளமான தொண்டர்கள் கவலை தோய்ந்த முகங்களோடு இருந்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது போன்ற இந்த கடந்த 2 மணி நேரம் இருக்கிறது. ஆன்ஜியோவிற்கு பிறகான முதலமைச்சரின் உடல்நிலை முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கடந்த 13-14 மணி நேரத்தில் நேற்று மாலை 4:30 மணியிலிருந்து தற்போது வரையில் இந்த 13 முதல் 14 மணி நேரம் வரையிலான சிகிச்சைகள் பற்றிய விரிவான தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் இன்றோடு முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றுடன் 75 நாட்கள் ஆகிறது. இந்த 75 நாட்கள்ல எந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை கூற முடியுமா? நிச்சயமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து அவர் அப்போது ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழலில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த அனுமதி என்பது ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய கவலையை உண்டாக்கி இருந்தது. அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டமாக அது அவருக்கான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது. தொடக்கத்தில் நீர்ச்சத்து குறைவுக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் அப்பல்லோ மருத்துவமனையுடைய அந்த குறிப்பு என்பது கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் கிட்டத்தட்ட இதுவரை 12 மருத்துவ குறிப்புகள் அப்பல்லோ மருத்துவமனையினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்புகளில் ஒவ்வொரு குறிப்பிலும் பல்வேறு விஷயங்களில் அவருக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது குறித்த ஒரு தெளிவான ஒரு செய்தி தொகுப்பையும் இப்போது நாம் பார்க்கலாம். நம்முடைய அந்த ஒவ்வொரு அறிக்கையிலும் என்னெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது, அந்த ஒவ்வொரு அறிக்கையின் முக்கியமான சாராம்சங்களாக என்னெல்லாம் இருந்தன, அவர் எந்தெந்த கட்டத்தில் எல்லாம் முதலமைச்சருடைய உடல்நிலை எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்தது, அவர் எந்த அளவிற்கு அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சிகிச்சைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் மருத்துவமனை குறித்த அந்த அறிவிப்புகளை நம்ம பார்க்கலாம். கணேஷ்.